ஸோ ஹாய் கேஸ், நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தப்போ எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா மேலே வா சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ நான் என்னென்னு போய் பார்த்துருக்கும்போது எங்கள் பாட்டி பற்றிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்னு கிட்டே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ எங்கள் பாட்டியோட தோட்டம் இது தான். ஸோ நான் சூப்பராக இருக்குங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது போல். அந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டப்போ பார்த்தீங்கன்னா அந்த சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கேன்ப்பா, எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தாங்க இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறது. கத்தியை வச்சு ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுக்கணும். இது பாருங்க. ஸோ கட் பண்ணி ஒரு சக்கரவள்ளி மட்டும் வந்திருக்கு. ஸோ அது இப்படி தாங்க இருக்குது. ஸோ அடுத்த சக்கரவள்ளி. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தோண்டினதுக்கப்புறமா இது இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக தோண்டி முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய கிழங்கு இருக்குது. இந்த பெரிய கிழங்க பார்த்தீங்கன்னா இது பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஃபுல்லாக தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஸோ அவங்க எப்படி எடுக்கிறாங்கங்கிறத இப்போ பார்த்துட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கோம். அது தண்ணி ஊற்றி எடுத்தால் தாங்க அது நல்லா எருகி வரும். ஸோ அது பாருங்கள், உள்ளுக்குள்ளே இப்படி தான் இருக்குது சக்கரவள்ளி கிழங்கு. அங்கே இப்போ இதை எடுக்கணும். ஸோ நான் எடுத்து முடிச்சுட்டு உங்களைய பார்க்குறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை மொத்தத்தையும் எடுத்துட்டோம். ஸோ இப்போ அது பார்க்க இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பாட்டி எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ அதை இப்போ பாருங்கள், நல்லா வந்திருக்குது. நான் உங்களை அதை எடுத்து முடிச்சுட்டு பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி வேரெல்லாம் வருது. இந்த குட்டி குட்டி வேரெல்லாம் எடுத்துகிட்டு தான் இதை எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ அது நல்லா கழுவி எடுத்துகிட்ருக்கோம் வெளியே. இப்போ மொத்தத்தையும் வெளியே எடுத்தால் தாங்க அதுவும். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே நவுத்திகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், அதுக்கடுத்து இப்போ எங்கள் பாட்டி எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். ஸோ இது நல்லா வந்திருக்குங்க. ஆனால் ஸோ இதில் ஒரு கிழங்கு பார்த்தீங்கன்னா அழுகி போயிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப நாளாக வச்சதுனால ஒரு கிழங்கு பார்த்தீங்கன்னா அழுகிடுச்சு. இன்னொரு கிழங்கு பார்த்தீங்கன்னா எடுத்து கொஞ்சமாக எடுத்து பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு கிழங்கு இங்கே பாருங்க, இதுதாங்க கிழங்கு. இதை மொத்தத்தையும் எடுத்து முடிக்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மொத்தத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு மண் வச்சுருக்கோம். அதில் கோதுமையை கலந்து இதில் போட்டோம். ஸோ பாய் கைஸ், டாட்டா.